நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட பேராசிரியர் மகாலட்சுமி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். முருங்கை இலையில் வைட்டமின் சத்துக்கள் ஏ, சி நிறைய இருக்குது. சுண்ணாம்பு சத்தும் இரும்பு சத்தும் நிறைய இருக்குது. கண் பார்வைக்கு உறுதுணையாக இருக்கும் உணவு முருங்கைக்கீரை. முருங்கை மரத்தின் பட்டை, பூக்கள், இலைகள், வேர்பகுதி ரொம்ப உபயோகரமானது. மருத்துவ குணங்கள் மட்டுமில்லை, உணவாகவும் தீவனமாகவும் பயன்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு கப் முருங்கைக்கீரை சூப்பு 2.5 கப்பு பாலுக்கு சமமானது. 100 கிராம் கோழிக்கறிக்கு ஈடான சத்துக்கள் ஒரு கப் முருங்கைக்கீரை சூப்பிலிருந்து கிடைச்சிருமா. WHO உலக சுகாதார நிறுவனம் குழந்தைகளின் மதிய உணவில் 40% அளவுக்கு கீரைகள் சேர்க்கப்படணும்னு வலியுறுத்தியிருக்கு. இது நமக்கு கால்நடைகளுக்கும் அருமையான தீவனம் முருங்கை இலை, அதன் தண்டுகள். சத்துக்கள் நிறைந்த முருங்கை இலைகள், தண்டுகளை கறவை மாடுகளுக்கு கொடுத்தா 30-40% பால் உற்பத்தி அதிகரிக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இனிமே முருங்கைக்கீரை தானே அப்படின்னு மகாலட்சுமி மேடம் அலட்சியப்படுத்தாமல் வாரம் ஒரு முறை சமைச்சு சாப்பிடணும். கறவை மாடுகளுக்கு கட்டாயம் கொடுக்கணும். கண்ணு போட்ட மாடு கொடுக்குற முதல் பாலை சீம்பால்னு சொல்லுவோம். சத்துக்கள் செறிந்த பால் தான் சீம்பால். சீம்பால் கறந்த உடனே கெட்டியாயிடும். சீம்பாலில் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை உறிஞ்சும் தன்மை கண்ணுக்குட்டியின் குடலுக்கு முதல் நாள் மட்டும்தான் அதிகம் வருமா. அதனால தான் கண்ணு போட்ட உடனே சீம்பால் ஊட்ட விடுங்கன்னு கிராமங்களில் சொல்லுவாங்க. நம்ம ஆட்கள் சீம்பாலை கறந்து வெல்லம் போட்டு கிண்டி திரட்டி பால்னு சாப்பிடுவாங்க. ஊடுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. தவறு. முதல்ல கண்ணுக்குட்டியை ஊட்ட விடணும். ஏன்னா இன்றைய கன்று தான் நாளைய பசு. உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் உப்பையும் சர்க்கரையையும் குறைச்சிட்டா நிறைய வியாதிகள் நம்மளை அண்டாது. சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துறதை விட உப்புக்கு நிறைய பயன்பாடுகள் இருக்குது. வீட்டில் ஈக்கள் தொல்லை அதிகம் இருந்தால் தரையை துடைக்கும் தண்ணியில் கொஞ்சம் உப்பு கலந்துட்டா ஈக்கள் இருக்காது. துரு பிடிச்ச சாமான்கள் மேலே உப்பை தேய்ச்சா துரு போயிடும். அரிசி கொட்டி வச்சிருக்கிற கொள்கலன்களில் உப்பை ஒரு துணியில் போட்டு கட்டி வச்சிட்டா புழு பூச்சிகள் அரிசிக்கு வராது. நெய்யில் கொஞ்சம் உப்பு போட்டு சூடு பண்ணிட்டா வாடை வராமல் இருக்கும். மண்ணெண்ணெய் விளக்கேற்றுறவங்க கொஞ்சம் உப்பு கலந்து ஏற்றினா மண்ணெண்ணெய் சீக்கிரம் தீராதான். பேராசிரியர் மகாலட்சுமி மேடம் சாப்பாட்டில் உப்பை குறைச்சிட்டு மற்றதுக்கு பயன்படுத்துங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.